பாஸ்டர் ஆண்டன் நிற்கிறீர்களா? Praise the Lord, sister. Praise the Lord, நேயர்களே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வந்து 110 நாடுகளும் ஆவலாக நிற்கிறார்கள். உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. God bless you, sister. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நாங்களுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பான ஒன்றான மெய்த்தேவனே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களோடு சமீபமாயிருக்கிற தேவன். கேடு மீன்களுக்கு சேரா மீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அழைக்கும் பொழுதெல்லாம் எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தராக இருக்கிறீர். பரிசுத்தம் உள்ளவர்களை இன்னும் பரிசுத்தமாகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. நாங்கள் உயிருள்ளவர்கள் போல நீரும் உயிருள்ளவராக இருக்கிறீர். எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அந்த மெய்யான தேவனை நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் துதித்து தொழுது கொண்டு உமக்கு பிரியமான ஆராதனையை செய்து எங்களோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை, புத்தியை, அறிவை, எப்படி அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்வது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதிகான மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்கள், ஆதாம் ஏவாள் தேவன் பரிசுத்த சரீரத்தோடு தேவன் அவர்களை உருவாக்கினார். அவர்கள் பாவம் செய்த பொழுது இந்த எங்களுடைய சரீரமாக ஆதாம் ஏவாளுடைய சரீரம் மாறினது. நிர்வாணிகளாக அந்த சரீரம் மாறினது. அவர்கள் இன்றைக்கு ஆதாமின் சந்ததிகளாகிய நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்று எங்களை அவர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். பாருங்கள், நாங்கள் எங்களுடைய சரீரங்களை பாருங்கள் பாவம் இல்லாமல் நாங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரம்தான் மனுக்குலத்தில பாவத்துக்கு காரணமாக இருக்கிறது. இந்த சரீரத்தில் உள்ள கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். இந்த கண்களில் இச்சை வரக்கூடாது, வகுப்பிரியமில்லாத காரியங்கள் வரக்கூடாது. அந்த பிசாசு கொண்டு வர தின்றுற, கொல்லுற, அழிக்கிற அந்த வார்த்தைகள் என்னுடைய மனதில வரக்கூடாது. உடைய ரத்தத்தினால எனக்கு பாதுகாப்பு தான். என்னுடைய சரீரத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமான ஜீவ பலியாக நீர் எங்களுக்காக உம்முடைய பரிசுத்த சரீரத்தை அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்து எங்களுடைய சரீரத்தில வாழுவதற்கு நீ விரும்புகிற தேவன். உமக்கு காத்திருக்கிறவர்களை நீர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி மகிழ்ச்சி அடைய செய்கிற தேவன். நீர் எங்களை நேசிக்கிற தேவன். அவர்கள் தேவன் தான் எங்களை அன்பு கூர்ந்தார். முதலில் நாங்கள் அவரை அன்பு கூற முன்பாக அவர் எங்கள் மேல அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பானவர். நீள அகல உயர அளவில்லாத அன்பு அவருடைய அன்பாக இருக்கிறது. எங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாக நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு பரிசுத்தமாக. யோசேப்பை பார்க்கும் பொழுது
தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தார். நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம், பிசாசை வரவேற்கிறோம். அவருக்கு எங்களுடைய சரீரத்துக்கு ஊடாக நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அந்த பிசாசு அந்த கொடுக்கிற அந்த பாவ எண்ணங்களுக்கு ஊடாக, இந்த பாவ எண்ணங்கள் பாருங்கள், வேதாகமத்துல யாக்கோபு அதிகாரத்துல நீங்கள் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு உங்களுடைய தோட்ஸாக பிசாசு எங்களுடைய மனதில போடுவார். தவறாக இயேசு எங்களுக்கு பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன், பொய்யுரியாத தேவன், நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எப்பொழுதும் மனுக்குலத்திற்கு அவர் நன்மை செய்கிற தேவனாகத்தான் எங்களுடைய தேவன் இருக்கிறார். இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவருடைய ஆலயம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாங்கள் எங்களுடைய சரீரம் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் தங்கும் ஆலயம். நாங்கள் சபைக்கு போகிறோம், நாங்கள் தான் ஆலயமாக அந்த இடங்களுக்கு போகிறோம். ஆலயம் இயேசுவை நாங்கள் கரை பண்ணி கொண்டு அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன், அவரை நாங்கள் சபைகள், ஒவ்வொரு ஆலயமும் ஒரு கட்டிடத்துல கூடுகிறது, அதை சபையாக அந்த இடத்துல நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் அவரை உயர்த்தும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவர் எங்களிடத்தில் இறங்கி வந்து எங்களை வெல்லப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஒரு மனப்பட்டவர்களாக நாங்கள் இந்த காலத்தில காரியங்களை செய்ய வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்னோடு இணைந்து இருக்கிறீர்கள். அப்படி இணைந்து நாங்கள் ஒரு மனப்பட்டவர்களாக இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். யார் யார் இயேசுவை அறியாம இருக்கிற அத்தனை மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பான இயேசுவை, நன்மைகளை மட்டும் செய்கிற இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு, தொழுது கொள்ளுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பது இந்த 5 கண்ட மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த சங்கமம் நித்திய வெளிச்ச ரேடியோ ஊடாக நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தொழுது கொள்ளுகிறோம். உள்ளான மனிதனிடத்தில இருந்து எங்களுடைய ஆவியும் ஆத்மாவும், எங்களுக்குள்ள ஆவி இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி கர்த்தர் தந்த தீபம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆவி தேவனுடைய பரிசுத்த ஆவியோடு இணைந்து அந்த சந்தோஷத்தை தருகிறவர் தான். அந்த பரலோக சந்தோஷத்தை நீங்கள் உணர முடியும். எங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியோடு இணையும் பொழுது எங்களுக்கு ஒரு ஜோய் ஆஃப் த லார்ட், இந்த உலகத்துல கிடைக்காத சந்தோஷத்தை அந்த தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களால உணரக்கூடிய சந்தோஷம். பாருங்கள், தேவன் பல இடங்களில வேதாகமத்துல சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்களுக்கு இப்படி செய்யும் பொழுது பாருங்கள், தேவன் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இந்த நிலையிலும் நாங்கள் எங்களுடைய தேவனுடைய வார்த்தைகளை விட்டு கொடுக்க கூடாது. மகிழ்ச்சியாக எங்களை இருக்க சொல்லி இருக்கிறார். ரிஜாய்ஸ் தி லார்ட். எங்களுடைய தேவனோடு இருக்கும் பொழுது ரிஜாய்ஸ் பண்ணி இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவருடைய சபைக்கு போகும் பொழுது நீங்கள் துக்க மனதோடு போகக்கூடாது. துக்க மனதோடு போகும் பொழுது சில டாக்டரின்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் சபையில நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த இடத்துல தலைவராக இருக்கிறவர் இயேசுவாக இருக்கிறார். அந்த இடத்துல
நீங்கள் அவரை மட்டும்தான் பார்க்க வேண்டும். பக்கத்திலே இருக்கிறவர்களையோ சிந்தனைகள் வேறு இடங்களில் அந்த சிந்தனைகளையோ வைக்கக்கூடாது. எங்கள் மத்தியில நாங்கள் எல்லோரும் உயிரோடு இருப்பது போல எங்களுடைய தேவன் உயிருள்ளவராக, எங்களுடைய மாம்ச கண்களால பார்க்க முடியாதவராக அவர் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் அவரை உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய தேவன் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசப்படுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். பாருங்கள், ஒன்றான மெய்த்தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை நாங்கள் ஆவியில தொழுது கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் அவரை உணர முடியும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை அன்போடு தொழுது கொள்ள வேண்டும். நீர் ஒரு அன்புள்ள தேவன் என்பதை வேதாகமத்தில் அறிந்து தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் அன்பு, தேவனுடைய அன்பை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலேயும் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த மூன்றிலும் அன்பே பெரியது. பாருங்கள், அவருடைய கட்டளையிலேயும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நாங்கள் முதலாவதாக ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூற வேண்டும். மெய்த்தேவனை அன்பு கூற வேண்டும். பாருங்கள், கைவேலைகளினால செய்கிற தெய்வங்களை நீங்கள் வணங்கும் பொழுது மெய்த்தேவன் எரிச்சல் உள்ளவராக மாறுகிறார். பாருங்கள், எரிச்சல் உள்ள தேவனாக அவர் மாறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதலாலே அவரை அன்பு செய்ய வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது 2 கைகளும் கட்டப்பட்டவராக தாகம் என்று சொல்லி மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு 2 கைகளும் ஆணி அடிக்கப்பட்டவராக அவர் அந்த சிலுவையில மரித்தார். பாருங்கள், இன்றைக்கு அவருடைய கைகள் அது மக்களை நோக்கி அழைக்கிற கைகளாக இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் மனம் திரும்பி வருவார்கள். பாருங்கள், நாங்கள் அவரை சிலுவையில பார்த்தோம். பாருங்கள், அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்துல இருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கும் பொழுது அவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய தேவன் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற பெரிய வேறு ஜாதி எது? பாருங்கள், கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றி கொண்டவர்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் சொல்லுகிறார், அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர்கள் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி எது? பன்னிரண்டு மதங்களிலேயும் அந்த தெய்வங்களை உணர முடியாது. பாருங்கள், அவர்கள் தீமை செய்கிறவைகளாக அந்த தெய்வங்களுக்கு பின்னாக பல தீமையான ஆவிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய தேவனிடமிருந்து வருகிற ஆவி பரிசுத்த ஆவி மட்டும்தான் எங்களுடைய தேவனிடத்தில இருந்து வருகிறது. பாருங்கள், பிசாசிடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா விதமான ஆவிகளும், பொல்லாத ஆவிகள், வச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், இப்படியாக அத்தனை ஆவிகளும் பிசாசிடத்தில இருந்து வருகிற ஆவிகளாக இருக்கிறது. ஆதலால நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு இந்த காரியங்கள் ஒன்றும் தெரியாது. வேதாகமத்தை நீங்கள் ஒரு வேதாகமத்தை வாங்கி வாசிக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உதவியை கேட்க வேண்டும். இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எழுதப்பட்டது.
ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவராக அவர்தான் இந்த புஸ்தகங்களை எழுத காரணமாக இருந்தவர். பல வருஷங்களில் அது எழுதப்பட்டிருந்தாலும் 40க்கு மேற்பட்ட எழுதினவர்கள் எழுதியிருந்தாலும் அந்த வசனங்கள் எல்லாம் ஆவியானவரால பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். எங்களை அந்த பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இன்றைக்கு வாசம் செய்கிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரோடும் 1 பேதுரு 1:12 வசனத்தில் இருக்கிறது, பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். கிங்டம் ஆஃப் காட். நாங்கள் வாழ போகிற நமது குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. அந்த பரலோகத்திலே இருந்து எங்களுடைய சிட்டிசனாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஒரு பொழுதும் அவரை தூக்கப்படுத்த விடக்கூடாது. அவருக்கு பாவ காரியங்களை செய்யும் பொழுது அவர் தூக்கப்படுகிறார். அத்தோடு பாருங்கள், தேவன் தொடர்ந்து தவறு செய்யும் பொழுது அவர் அந்த புஸ்தகத்திலே பேரை சிட்டிசன் ஆஃப் ஹெவன் என்று அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். அதை நாங்கள் கிறுக்கி விடாதபடி அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து வாழ வேண்டும். அவரை துதிக்க வேண்டும், தோத்தரிக்க நன்றி சொல்ல வேண்டும். பாருங்கள், அவர் எதை செய்தாலும் அவர் செய்வது நன்மையைத்தான் செய்கிறார் என்று நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தி வந்தார். பாருங்கள், அவர் வழி நடத்துவதற்கு வனாந்திர பாதை வழியாக வழி நடத்தினார். பாருங்கள், அந்த மக்கள் முறுமுறுத்தார்கள். பாருங்கள், தேவன் யுத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வனாந்திர பாதையில வழி நடத்தினார். பாருங்கள், செங்கடலை 2ஆக பிளந்து தன்னுடைய பலத்தை காண்பித்து செங்கடலை 2ஆக பிளந்து யோர்தானை பின்னிட வைத்து இந்த எரிகோ கோட்டையை தகர்த்தி வர்ஷிப் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது அவர் பிரியமாக இறங்கி வந்த அந்த எரிகோ கோட்டையை விழுத்தினதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், வர்ஷிப் பண்ண துதிக்க தேவனுக்கு பிரியமாக நாங்கள் வாழும் பொழுது அவர் எல்லா தடைகளையும் முறித்து விடுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவரை நாங்கள் எப்பொழுதும் முன்னுக்கு விட வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:38 வசனத்துல பார்க்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்கள், பிசாசு தான் மனுக்குலத்துக்கு எதிரியாக இருக்கிறது. தேவன் மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது தேவன் அசர்னாய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் தேவன் எப்பொழுதும் நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் கொடுக்கிறவர். அவருடைய கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்கள், இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிசாசு தீமை செய்கிறவனாக இருக்கிறார், நன்மையை தடுக்கிறவனாக இருக்கிறார். மனுக்குலத்துக்கு வருகிற ஒவ்வொரு நன்மைகளையும் பிசாசு கொடுக்கிறவனாக, பறித்து விடுகிறவனாக. இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற அத்தனை தீமைகளுக்கு காரணம் பிசாசாக இருக்கிறார். ஆதலால்தான் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது பாவத்துக்கு, அவனுடைய தோட்ஸுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் உங்களை, அவனுடைய காரியங்கள், பாருங்கள்,
ஜூன் 10:10 நாங்கள் அன்னத்தின பல தடவைகளில் இந்த வார்த்தைகளை பார்த்திருக்கிறோம். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரா. அந்த திருடன் எந்த இடத்துல நாங்கள் பாவத்துக்கு மனிதன் இடம் கொடுக்கிறானோ அந்த இடத்துக்குள்ளாக விசாரம், பேசித்தரம், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இப்படியான பாவ காரியங்களுக்குள்ளாக ஆதாமேவாளை வஞ்சித்து அதே அவனும் அவனுடைய கூட்டத்தார் யாவரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனகுலத்தையும் அவன் அழிக்க தேடிக்கொண்டிருக்கிறான். யுத்தங்கள் மூலமாக, நோய்கள் மூலமாக, வெள்ளப்பெருக்குகளின் மூலமாக, மூலமாக, இப்படியாக அவன் தீமை செய்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படும் பொழுதுதான் பாருங்கள், அந்த 2 நாளாக 7:14 வசனம் சொல்லுகிறது, இந்த பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்தவர்கள் தான் முதலில் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் எங்களை இன்னும் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு அந்த மெய்யான தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், தேவன் தான் சேமத்தை கொடுக்கிற தேவன். இந்த வெள்ளங்கள் வரும் பொழுது, தீமைகள் வரும் பொழுது, அவர்தான், இயேசுதான் அந்த காற்றை, கடலை, வெள்ளத்தை, அவரை அவருடைய அபிஷேகத்தை பெற்ற எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி பிசாசை மேற்கொள்ள முடியும். பாருங்கள், இப்படியான தேவன் தான். 2 நாளாகமும் நாங்கள் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் பார்ப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், பாருங்கள், அந்த ஒன்றான மெய்த்தேவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் முழங்கால் யாவும் முடங்கிட நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம். பாருங்கள், அவர் இந்த உலகத்துல பிறந்ததுண்மை, உயிர்த்ததுண்மை, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுண்மை, மறுபடியும் வருகிறது உண்மை. இயேசுவை ஏற்றிக்கொண்டு அவருடைய நாமம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இயேசு நாமத்தை உடையவர்களாகிய நாங்கள் இந்த தேசத்துல வாழ்ந்தாலும் நாங்கள் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டேன், அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு தேசம் சேமம் வேண்டுமாக இருந்தால் இயேசுவை அறிகிற அறிவுள்ள மக்கள் அந்த தேசத்துல பெருகி இருக்க வேண்டும். பாருங்கள், சோதோம் கோமோரா அழிக்கப்படும் பொழுது அந்த தேசத்துல அந்த மெய்யான தேவனை தேடுகிற ஜனங்கள், அந்த 10 நீதிமான்கள் கூட அந்த சோதோம் கோமோரா பட்டணத்துல காணப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் அந்த தேசம் அழிக்கப்படாதபடி ஜெபித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆபிரகாம் ஜெபிக்கிறார், 45 நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிப்பீரோ? அவர் பாருங்கள், அழிக்க மாட்டேன். ஆனால் அந்த 45 நீதிமான்கள் அந்த தேசத்துல இல்லை. 35, 25, இப்படியாக 10 நீதிமான்கள் கூட அந்த சோதோம் கோமோரா பட்டணத்துல இல்லாததன் நிமித்தம் அந்த மனிதர்கள் பொல்லாதவர்களாக பாவத்தை தண்ணீர் போல வருகிறவர்களாக, பாவ வாழ்விலே பிசாசின் அடிமைத்தனத்தில் வாழ்கிறவர்களாக வாழ்ந்ததன் நிமித்தம் அந்த சோதோம் கோமோரா பட்டணம் அழிக்கப்படுகிறது. பாருங்கள், இப்படியாக அந்த லோத்தை தேவன் காப்பாற்றுகிறார். ஆபிரகாமின் நிமித்தம் லோத்து அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறது. பாருங்கள், இயேசுவுக்கு அந்த மெய்யான தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது அந்த மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். அந்த மக்கள் சேமத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். அந்த தேவனைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தேவனை. பாருங்கள், இன்றைக்கு இலங்கை தேசத்திலே பார்க்கும் பொழுது இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் நீதிமான்களின் எண்ணிக்கை. பாருங்கள், இது ஒரு வார்னிங்காக தேவன் கொடுத்திருக்கிறார்.
கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது மாற்கு 4ஆம் அதிகாரத்திலேயும் பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு அந்த படகில இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் நாங்கள் 36வது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்கள், அக்கறை என்பது தேவனுடைய தேசத்துக்கு போவதுதான் அக்கறை. அவர்கள் அடுத்த வசனத்திலே தொடர்ந்து பார்க்கும் பொழுது, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர்கள் அவர் மனிதராக ஒரு நித்திரை கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அவர்கள் இழப்பிறத நிமித்தம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இடையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதுதான் இயேசுடைய அதிகாரம். இந்த அதிகாரத்தை இயேசுவை ஃபாலோ பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு சிலுவையில வெற்றி சிறந்து ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த பிசாசிடத்தில் எழுந்து போன அதிகாரத்தை இயேசு மறுபடியுமாக தன்னுடைய சிலுவை மரணத்திற்குண்டாக தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை எங்கள்கிட்ட மீண்டும் தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி, இப்படியாக விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்கள் அவன் எப்படியாக அற்புதங்களை அதிசயங்களை இயேசு செய்வதை போல நாங்களும் செய்ய இயேசு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் அதிகாரம், இடியாதி அமைதலாயிரு என்ற அதிகாரம் இப்படியாக தந்திருக்கிறார். இதற்கு அந்த தேசங்களிலே இருக்கிறவர்கள் அதிக அளவு எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இலங்கை தேசம் பலவிதமான ஒரு பாவம் நிறைந்த தேசமாக, ஒரு சாப நிறைந்த தேசமாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஜாதி மத இன சண்டைகள், ரத்தம் சிந்துதல், அப்பாவி மக்களின் ரத்தம் சிந்துதல், இப்படியாக பல தீமையான காரியங்கள், இனங்களுக்கு இடையில பிரச்சனைகள், எப்பொழுதும் யுத்த வாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், போட்டிகள், பொறாமைகள், இப்படியாக பாருங்கள், அந்த மெய்யான தேவனை தேடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுதுதான் அந்த தேசத்தில் ஒரு சமாதானமான அமைதியான வாழ்வு கிடைக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த இலங்கை தேசம் மாறுமாக இருந்தால் அந்த தேசம் நற்குணசாலிகளாக மாறும். எந்தெந்த தேசங்கள் இயேசுவை அதிக அளவு தேடுகிறார்களோ, அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறார்களோ, அந்த தேசங்களிலே ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேசங்கள் வாழ்ந்திருக்க தேவன் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த தேசத்தில இருக்கிற விஞ்ஞானிகள், அறிஞர்களுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி வியாபாரம் செய்வது, ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து பாருங்கள், அவர் அந்த டெக்னாலஜியை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். வியாபாரத்துல நீதியான வியாபாரம் எப்படி செய்வது, எப்படி நீதியாக வாழுவது, அவர் வார்த்தையை கற்றுக் கொடுத்து அந்த வார்த்தையினூடாக
இது நாங்கள் செய்கிற காரியங்களை ஆசீர்வதித்து தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், யோவான் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, துன்மார்க்கர் வழியில் இல்லாமல் இன்றைக்கு பல மனிதர்கள் சினிமா சீரியல்களை பார்த்து பார்த்து காலம் கழித்து விட்டு தங்கள் வாழ்வு இயேசுவை தேடாத காலங்களாக சினிமா சீரியலில கொலைகள் வெறிகள் அதுகள் தான் படங்களில சினிமா சீரியல்ல வந்து யார் யாரை கொல்லுவான் பாருங்கள். இப்படியாக போதை வஸ்துக்கள் வாலிபர்களிடத்துல போதை வஸ்துக்கள் இந்த இலங்கையில பாருங்கள், இலங்கை தேசம் ஒரு போதை வஸ்து தேசமாக மாறி இருக்கிறது, தீமையின் தேசமாக. இந்த காரியங்கள் அதிக அளவு வரும் பொழுது பாருங்கள், அந்த தேசம் ஒரு அழிவை நோக்கி பார்க்கிறது, வறுமையை நோக்கி பார்க்கிறது. பாருங்கள், அந்த தலைவர்கள் உண்மையாக இல்லாத பொழுது தவறு செய்பவர்களாக, இந்த பரிதானம் வாங்குகிறவர்களாக இருக்கும் பொழுது பாருங்கள், ஒரு வேலை செய்வதற்கு கவர்மெண்ட்டுக்கு பல நாடுகள், ஏழை நாடுகளில் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லஞ்சம் வாங்குதல், எல்லா இடத்திலேயும் லஞ்சங்கள். பிலிப்பைன்ஸ் நண்பரோடு பேசினாலும் இப்படித்தான் சொல்கிறார், தங்களுடைய தேசத்து அதிகாரிகள் அங்கு இப்படியான புயல்கள் வருகின்றது. அந்த தேச மக்கள் இந்த மெய்யான தேவனை தேடுதலை விட்டு பாருங்கள், லஞ்சங்களில தவறான வியாபாரங்களில தவறு காரியங்களை செய்யும் பொழுது அந்த தேசத்தில இப்படியான சுமமில்லாத தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்றான மெய்த்தவனை தேடிக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அப்படியான மக்களுக்குத்தான், அப்படி அபிஷேகப்பட்ட மக்களுக்கு தான் தேவன் இந்த காற்றை கடலையும் கட்டளையிடுகிற ஜபித்து நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இணைந்து ஜபிக்கும் பொழுது அந்த காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இந்த அபிஷேகம் பெற்றிருக்கிறதுனால இந்த அபிஷேகம் நுகங்களை முறைக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், மதங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. எந்த மதமும் ஒரு மனிதன் இப்படியாக இந்த ரக்ஸுகள் மூலமாக, போதை வஸ்துகள் மூலமாக அடிமைப்பட்டு விட்டால், ஒரு குடி பழக்கத்தினால் அடிமைப்பட்டு விட்டால், விபச்சாரத்தினால் அடிமைப்பட்டு விட்டால், அவரிடத்துல மதங்கள் எந்த மதத்திலையும் நிவாரணம் இல்லாததாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பாருங்கள், அந்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவராக எங்களுடைய கர்த்தர் இருக்கிறார். அவர் இந்த அபிஷேகத்தை தருகிறவராக இருக்கிறார். எங்களுக்கு அவர் வாசம் செய்கிறார். நாங்கள் ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, நாங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல நாங்கள் இருக்கிற ஒவ்வொருவருடைய அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருடைய இடத்திலேயும் இந்த ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. அந்த மனிதன் அந்த இடத்துல இருக்கிற, நாங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த விபச்சாரத்தில் இருக்கிற மகன், குடிப்பழக்கத்தில் இருக்கிற மகன், அவனும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜபிக்க வேண்டும். அந்த ஜபிக்கும் பொழுது அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சிலர் அந்த குடிப்பழக்கத்தை விட்டு உடனடியாக விட்டு விடுவார்கள், அல்லது சில நாட்களுக்கு பின்பாக தேவனுடைய வார்த்தையை அறிய விட்டு விடுவார்கள். அந்த காலங்களில நீங்கள் எதிரான கருத்துக்களை பேசக்கூடாது. பாருங்கள், சிலருக்கு சுகத்தை தேவன் கட்டளையிடுவார். அவர்கள் அந்த சுகத்தை பெற்று சாட்சியம் சொல்லிவிடுவார்கள். அந்த சுகத்தை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு வாயின் வார்த்தைகளை காத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளின்படி நாங்கள் அதன் பின்பு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், வாழ்வா சாவா என்று வரும் பொழுது நீ வாழத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறவர் தான் இயேசு. சாகத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறவர் பிசாசு.
பிசாசு நீ செத்து போ, செத்து போ, செத்து மாட்டி, இப்படியான காரியங்களை சொல்லுகிறோம் பிசாசு. இந்த பிசாசுக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்துல தான் எதிர்த்து நிற்க முடியும். இயேசுவின் நாமத்தில் அவன் எதிர்த்து நிற்கும் பொழுது, அப்பாலே போ சாத்தானே, இப்படியான தோற்றை தருகிறவனே அப்பாலே போ. In the name of Jesus, mighty name of Jesus, உனக்கு அதிகாரம் இல்லை, அப்பாலே போ. பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல 40 நாள் உபவாசத்தின் பின்பு பிசாசு கேட்கிறார், என்னை தொழுதுகள். பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு என்பதை இயேசு பல இடங்களில சொல்லுவதையும் பாருங்கள். பிசாசு இயேசு பிசாசு இடத்துல போய் அந்த பிசாசை சோதிக்க அனுமதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே. பாருங்கள், பிசாசு இயேசுவை தன்னிடத்தில் அடிமைப்படுத்தி உள்ளவர்களாம் என்று நினைத்தார். பாருங்கள், இந்த தேசத்தை எல்லாம் தருகிறேன், என்னிடத்துல என்னை பணிந்து கொள், என்னை தொழுது கொள் என்று சொல்லி, பாருங்கள், இயேசு அப்பாலே போ சாத்தானே, ஒன்றான மெய்த்தவனையே ஆராதனை செய்வாயாக. நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல தான் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்துக்கு பின்பு எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, பரலோக ராட்சியம் இருக்கிறது. அவரை உண்மையோடும் தொழுது கொண்டு அவரை உண்மையாக நேசித்து அவரை அன்பு கூறும் பொழுது அவர் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய இதயத்தின் நினைவுகளை அறிகிறவராக இருக்கிறார். பாருங்கள், பரலோகத்தில இருந்து அவர் எங்களை பரலோகத்தில இருந்து என்னை தேடுகிறவன் உண்டோ என்று சொல்லி அவர் அந்த பரலோகத்திலிருந்து எங்களை பார்க்கிறார். நாங்கள் உண்மை தேடுகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். இந்த நித்திய வழிஜன் சங்கமம் ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்தத்தோடும் தேடுகிறோம். ஆவியானவரே, உம்முடைய பணிபடி ஆவிகளை இந்த தேசத்து மக்கள் மேலே அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களை நீர் அறிகிற தேவனாக இருக்கிறேன். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், உண்மையோடு நான் ஆராதிப்பேன், உண்மையோடு நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியானவரே நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தர், 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 நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் பரிசுத்தமாகும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே, நீர் தூயவர், நல்லவர், நன்மையான ஈவுகளை பரிபூரணமான பலன்களை தருகிறவர். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். சகல அதிகாரங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் அந்த அதிகாரத்தை பிரயோகிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இலங்கை தேசத்தின் அழிவுகளிலே இருந்து இத்தோடு நின்று விடுகிறது கட்டளையிட்டவரே, இது போதும். திராணிக்கு மேலாக இலங்கையை சோதிக்கப்பட நீர் அனுமதிக்கவில்லை. அந்த மக்கள் மீண்டும் வளம் பெற, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட, இயேசுவை அறிகிற தேசமாக மாற நீர் இதுவரையும் போதும் என்று நிப்பாட்டி இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மக்கள் மீண்டுமாக விக்கிரகங்கள், பாவ வாழ்வுகள், சாப வாழ்வுகளுக்கு போகாதபடிக்கு மீண்டும் உம்மை தேடி வர
அந்த ஒன்றான வைத்தவரை தேடும் பொழுது அந்த தேசம் நற்குணசாலிகளை உள்ள தேசமாக மாறும். நீதிமான்கள் அதிகமான எண்ணிக்கை உள்ள தேசமாக மாறும். பிசாசுக்கு இடமில்லாத தேசமாக மாறும். தீமைகள் அகன்று போகிற தேசமாக மாறும். ஆண்டவரே, அந்த போதை வஸ்துக்கள், சாப பாவ வாழ்வுகள், வச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைகள், வரிகள், இப்படியான துவேஷங்கள் இருக்கிற அந்த தேசம் இயேசுவின் தேசமாக, சமாதானத்தின் தேசமாக மாற உம்முடைய ஏஞ்சல்ஸுக்கு கட்டளையிடும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அந்த தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள ஜெபிக்கிறேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் நான் இருக்கிற இடத்துல எங்களை மீண்டுமாக சேர்த்துக் கொள்கிற தேவனே, அந்த தேசத்தில இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நினைவே மக்கள் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்த பொழுது அந்த தேசத்தை அழிக்காதபடி பாதுகாத்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துருவின் கிரிகைகளை எதிர்த்து நிற்கிறோம். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கட்டி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவார் என்றவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஞானத்தோடு, புத்தியோடு, அறிவோடு வாழ்ந்து இயேசுவை அறிகிற அறிவை கொடுத்து நீதிமான்களின் எண்ணிக்கையை எங்கெங்கு தமிழ் மக்கள் வாழுகிறார்களோ அந்த தேசங்களில தமிழ் மக்கள் மூலமாக நீதிமான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதாக ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.